வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாஃப்ட் ஜூஸியான ஒரு குலோப் ஜாமுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கட் பண்ணும்போதே உங்கள் எல்லாருக்குமே பார்க்கவே சூப்பராக இப்போவே செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம அதுக்கு குலோப் ஜாமுன் மாவு, ஜில் மில்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரேக்கேஜ் எதுவும் ஆகாது. இதெல்லாம் ஒரு மெயினான டிப்ஸு. நான் இதை நிறைய டைம் பண்ணி பார்த்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் அது 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் கொஞ்சம் ஆடும் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவெல்லாம் இந்த மாதிரி குண்டு குண்டாக நான் திரட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு சிரப்பு சைட் பை சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே இதை பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப மைல்டு ஸ்பீடில் வச்சு தான் பொரிக்கணும். அதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கிறேன். நம்ம கடலெண்ணெய் அடிக்கடி ரீயூஸபிள் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் பொரிச்சோன்னா ஒன்ஸு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக பொரிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சமாக ஊற்றி பொரிக்கிறேன். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் வந்தோடனே நம்ம எடுத்துருவோம். வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கரெக்டான பதம். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சிரப் சைட் பை சைடு ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மறுபடியும் அகைன் கிறிஸ்டலைஸ் ஆகாது. நான் பொரித்த உடனே இதில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 7 ஹவர்ஸ் நமக்கு நல்லா இதுக்கு ஊறி கிடைக்கணும். நமக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதோடு நான் கொஞ்சம் ஏலக்காய் போட மறந்துட்டேன். தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 or 6 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், பார்க்கவே நல்ல சூப்பர் ஒரு கிளாஸி லுக்கு ப்ளஸ் ஜூஸியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் இந்த மாதிரி சிரப்பே இல்லாமல் எடுத்து வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது எடுத்து வச்சதும் உடனே எல்லோரும் உக்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கூடன்னு சொல்லிட்டு. நீங்களும் ஈஸியான முறையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதோட ட்ரிக்ஸே நம்ம சில் மில்கில் பிணைஞ்சால் தான் நமக்கு இந்த சாஃப்ட்டோ அந்த பிரேக்கேஜ் எதுவுமே இல்லாமல் நமக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா ஜூஸியாக சூப்பராக பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் பையனுக்கு தான் கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.